புவி கொஞ்சமாவது படிக்கிறியா? பக்கத்து வீட்டு பொண்ண பாரு எப்படி படிச்சிட்டு இருக்குதுன்னு. ஓகே படிக்கிறேன். கொஞ்சமாவது அமைதியா இரு. போய் அந்த பொண்ணை பாரு எப்படி அமைதியா இருந்தா அதுக்கான விஷயங்கள் எல்லாம் அது செஞ்சுக்குதுன்னு. சரி ஓகே, நான் அமைதியா இருக்கிறேன், ட்ரை பண்றேன். சே, என்னால மட்டும் அவ்வளவு மாதிரி அமைதியாவே இருக்க முடியல. வாவ், அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. பொண்ணை விட அவ செம்மையா இருக்கால. நானும் அவள மாதிரி அழகா இருந்தா அவங்களுக்கு என்னையும் பிடிச்சிருக்கோம்ல. கொஞ்சமாவது சாப்பிடாம டயட் இரு, உடம்ப குறைய. வெயிட் ஏறிக்கிட்டே போகுது பாரு. நானும் கம்மியா தான் சாப்பிடுறேன், ஆனா ஏன் எனக்கு வெயிட் கெயின் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அவளுக்கு இருக்கிற அதே உடம்பு எனக்கும் இருந்திருக்கலாம். அந்த பொண்ணெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடுச்சு, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கிற? அவளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுன்னா அவளுக்கு அது வேணும்னு நினைச்சா அவளுக்கு அது கிடைச்சது, அதுக்காக அவ முயற்சி எடுத்தா. உன் வயசுல இருக்கிற எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கிற? நான் மேரேஜுக்கு இப்போ ரெடியா இல்ல சரியா? நான் பிசிக்கலாவும் மென்டலாவும் இந்த மேரேஜுக்கு ரெடி ஆகல. அவ கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுக்காக என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஓவரா பேசிட்டு இருக்க, உன்னதான் படிக்க வச்சிருக்கவே கூடாது. மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி படின்னு சொன்னதே நீங்க தான். இப்போ உன்னை படிக்க வச்சிருக்கவே கூடாதுன்னு சொல்றீங்க. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவங்க கூட கம்பேரிசன். இந்த உலகத்துல நான் நானாவே இருக்க முடியாதா? ஹை தங்கன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நான் புவி. எனக்கு ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி என் வாழ்க்கை அழகான விஷயங்களை பார்க்காம போக விருப்பம் இல்ல. நீங்க அப்படி இருக்கீங்களா? எதுக்கு வெயிட்டிங்? சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எப்பலாம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பலாம் பார்க்கலாம். இல்லையா வேலை செஞ்சுட்டே கேட்கலாம். நீங்க எந்த மாதிரி எல்லாம் கம்பேர் பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஓ, இதுக்கெல்லாம் கூட கம்பேர் பண்றாங்களா அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாம நம்மளே அறியாம இன்னொருத்தவங்க கூட நம்மள கம்பேர் பண்றோம் இல்லையா? இந்த கம்பேரிசன், இந்த பிஹேவியர் எப்படி நமக்கு வந்துச்சு நினைக்கிறீங்க? நீங்க இதை போய் கூகுள்டையோ இல்ல சாட் ஜிபிடி எதுல கேட்டாலும் என்ன சொல்லும் தெரியுமா? சோஷியல் மீடியாவை பார்த்து கம்பேர் பண்ணிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லும். ஓகே, இப்ப சோஷியல் மீடியா இருக்குது, அதுல ஒருத்தவங்க அவங்களுடைய ஹைலைட்டான மொமெண்ட்டை போடுறப்போ அவங்க வாழ்க்கை இவ்வளவு நல்லா இருக்கே, நம்ம வாழ்க்கை அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்றோம். ஒத்துக்கிறேன். சோஷியல் மீடியா இல்லாத காலத்துல நம்ம கம்பேர் பண்ணிக்கலையா என்ன? சோஷியல் மீடியா இல்லாத காலத்திலயும் ஒருத்தரை நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஒரு பிஹேவியர் எப்படி நமக்கு வந்துச்சு? இந்த ஒரு ஒப்பிடுங்கிற பழக்கம் நமக்கு நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்டுல இருந்தும் விதைக்கப்பட்டிருக்கு நம்ம மனசுல. இது எத்தனை பேரண்ட்ஸ் அப்போஸ் பண்ணுவாங்க, வேற ஏதாவது சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. பட் அதுதான் உண்மை. நம்ம அப்பாவோ அம்மாவோ படிக்கிற விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம கம்பேர் பண்ணிருப்பாங்க. அண்ட் சம்மந்தமே இல்லாம நம்ம சொந்தக்காரவங்க வந்து நம்ம கம்பேர் பண்ணுவாங்க. என்னமா அந்த பொண்ணுலாம் வேலைக்கு போயிடுச்சு, நீ எப்ப போறதா இருக்க அப்படிம்பாங்க. ஒன்னும் சொல்ல முடியாது, ஐ நோ. அப்போ நம்ம பேரண்ட்ஸ் தான் நம்ம கம்பேர் பண்றாங்களா, நம்ம சுத்தி இருக்கிறவங்க தான் கம்பேர் பண்றாங்களா? அவங்களாலதான் நமக்கு இந்த பிஹேவியர் வந்துச்சா? த ஹார்ஷ் ட்ரூத் இஸ் ஆமா. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம கம்பேர் பண்ண போடுறோம். அந்த குழந்தைய பாரு, அவளை பாரு. நம்ம குழந்தையா இருக்கிறப்ப நமக்கு அப்படி ஒரு எண்ணமே இருக்காது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வளர வளர மத்தவங்க நம்மளை கம்பேர் பண்ணி பண்ணி நம்மளே அறியாம நம்ம இன்னொருத்தவங்க நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அண்ட் இதுல வந்து நான் அவங்க மேல மட்டும் தான் பழி போடணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நிக்கல. ஏன்னா அவங்களும் இன்னொருத்தவங்கள கம்பேர் பண்ணப்பட்டிருப்பாங்க, அவங்களும் இன்னொருத்தவங்க ஒப்பிட்டு இருப்பாங்க. அது ஒரு பேட்டர்னா நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த பேட்டர்னை யார் பிரேக் பண்றது? ஒரு நிமிஷம் உங்களுக்குன்னு நீங்க டைம் எடுத்து யோசிச்சு பாருங்க. உங்க ஹஸ்பண்டையோ இல்ல ஒய்ஃபையோ இல்ல உங்களுக்கு பிறந்த குழந்தையோ நீங்களே அறியாம மத்த யார் கூட கம்பேர் பண்ணிருக்கீங்க? எந்தெந்த விஷயத்துல நீங்க கம்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் நம்மளையும் இன்னொருத்தவங்க கூட கண்டிப்பா கம்பேர் பண்ணிருப்போம். அண்ட் இது வந்து சப்கான்சியஸா நாம அதை பிளே பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எப்படி மூச்சு நம்ம இழுத்து விடுறது அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குதோ அந்த மாதிரி கம்பேரிசனையும் நாம ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளையும் இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்றோம், மத்தவங்களையும் இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்கள சம்மந்தமே இல்லாம அவங்க மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாக்குறோம். பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்மளால இந்த விஷயத்தை பிரேக் பண்ண முடியும். அப்ப கம்பேர் பண்ணிக்க கூடாதா? கண்டிப்பா கம்பேர் பண்ணிக்கலாம். ஒருத்தவங்க அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருப்பாங்கல்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டும் அவங்க முன்னேறி வந்திருக்காங்க பாருங்க, அவங்கள நான் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறேன். எப்ப இந்த கம்பேரிசன் வந்து ஹெல்தியா இருக்கோ அது வரையும் ஃபைன். நீங்க கம்பேர் பண்றதால உங்களை நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டாங்க நானும் எடுக்கிறேன்னு சொல்லி உட்காந்து படிக்கிறது ஃபைன். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுங்க, ஸ்டேட் ரேங்க் எடுங்க, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் அது உங்களுக்கு டிப்ரெஷன் கொடுக்குது, உங்க மென்டல் ஹெல்த் உங்க பிசிக்கல் ஹெல்த் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னா இட்ஸ் டாக்ஸிக். ஸோ நீங்க கம்பேர் பண்றதை நிறுத்தி தான் ஆகணும். அண்ட் நீங்க உங்களை இன்னொருத்தவங்க கூட ஒப்பிடுறதுனால ஏற்படுற பாதிப்புகள் என்ன தெரியுமா? நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். இங்க நான் யாரையுமே பிளேம் பண்ண விரும்பல, பட் ஜென்ரலா சொல்றேன். ஏன்னா எனக்கு மத்தவங்க பண்ணது எல்லாமே அவங்களோட அறியாமையால தான் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நான் அஃபெக்ட் ஆகன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் நான் இதை சொல்றேன், மேலோட்டமா சொல்றேன். இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் நீங்க வச்சுக்காதீங்க. நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம படிக்கிறப்போ நம்ம ஸ்கூல் டைம் படிக்கிறப்ப இருந்து நல்ல மார்க் எடுக்கணும், 5 ரேங்க் குள்ள எடுத்துடு. இது எங்க அப்பா சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா அவங்களால படிக்க முடியல அந்த டைம்ல. சோ என் பொண்ணு படிக்கிறது எனக்கு சந்தோஷம், அது அவங்களோட சந்தோஷம் எடுத்துக்கிட்டாங்க. எங்க அப்பா முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது நானும் படிச்சேன். எஸ், அதுக்கப்புறம் போக 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 அவங்க அந்த சொல்றத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் நான் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க என்னோட மார்க் அதிகமா எடுக்கிறாங்க,
நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ரெஷருக்கு நான் போக ஆரம்பிச்சிட்டேன். எங்கேயும் டூர் போனது கிடையாது, என் லைஃப்ல என்ஜாய்மெண்ட்டே கிடையாது. படிக்கணும், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், இப்படிதான் போயிட்டு இருந்தேன். அண்ட் என்ன ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன கம்பேர் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணெல்லாம் வேலைக்கு போச்சுமா, நீ வேலைக்கு போலியா, உன் வயசுல அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்துட்டாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற. முன்னாடி நான் எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருந்தேன். நான் எப்போ என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு இந்த ஒரு ஸ்டெப் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சானோ, இனிமேட்டுக்கு அவங்க போடுற பாதையில போகக்கூடாது நான் முடிவெடுத்தேன். அவங்க போடுற பாதை எனக்கு சந்தோஷம், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்காம இருந்திருந்ததுன்னா மேபி நான் அதை ஃபாலோ பண்ணிருப்பேன். பட் அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்குது, இதுக்கு மேலேயும் நான் லேவா போனேன்னா நான் உண்மையான சந்தோஷத்தை என் வாழ்க்கையில அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அங்க நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். முன்னாடிலாம் நான் இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் அந்த எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கொண்டு ஆர்குமெண்ட்ல தான் முடிச்சிருக்கு. அண்ட் இந்த பொண்ணு எப்ப பருக்கார பொண்ணு, எதுக்கு எடுத்தாலும் வாய் பேசுது, இந்த ஒரு டேக் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இருக்கிற சுச்சுவேஷன் ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சோ யாராவது இப்போ நம்ம வேலைக்கு போலையா, போகல, என்ன கல்யாணம் பண்ணிக்கலையா, பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அவங்களால அதுக்கப்புறம் எதுவும் கேட்க முடியாது. அங்கே கான்வர்சேஷன் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் ஓ சரிம்மா பாரு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணு, வயசாகுது இல்ல அப்படிமாங்க. ஜஸ்ட் ஸ்டாப் த கான்வர்சேஷன். மத்தவங்க உங்களை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி கம்பேர் பண்ண வரப்போ கான்வர்சேஷனை கட் பண்ணி விட்டணும். இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்குது. என் சோலை எது சந்தோஷப்படுத்தும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஸோ அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். ஸோ நான் மற்றவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அண்ட் இந்த கம்பேரிசன்லாம் பண்ணிட்டு இப்போ என்ன நான் கம்பேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னும் எனக்காக நான் எப்போ நிற்க ஆரம்பிச்சனோ நான் நிறைய பேர்த்த இழந்திருக்கேன். நிறைய பீப்புள் என் லைஃபை விட்டு போயிருக்காங்க. அவங்க என்ன ஒரு சுயநலவாதின்னு சொன்னாங்க. ஓகே, நீங்க எனக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க, இது ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் இருக்காது. ஆனா எனக்கு சுயநலவாதின்னு மட்டும் அந்த டேக் கொடுப்பாங்க. அண்ட் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நான் ஒரு டார்க்கஸ்ட் சைடுக்கு நான் போயிருக்கேன். இந்த ஒரு கம்பேரிசனால என்ன இன்னொருத்தவங்க கூட ஒப்பிட்டதுனால எல்லா ஸ்டேஜ்லயும் நான் ஒப்பிடப்பட்டிருக்கேன். அதனால நான் ரொம்ப டார்க் சைடுக்கு நான் போயிருக்கேன் என் லைஃப்ல. அண்ட் இதுக்கு மெயின் காரணம் நான் கிடையாது. என்ன குழந்தையில இருந்து கம்பேர் பண்ணாங்க. குழந்தை என்ன பண்ணும், குழந்தை சுத்தி இருக்கிறவங்கள தான் அப்சர்வ் பண்ணும். அந்த குழந்தையா இருக்கிறப்ப நான் அப்சர்வ் பண்ணி என்னையா அறியாம நான் அடுத்தவங்க கூட என்ன கம்பேர் பண்ணிட்டு இருந்திருக்கேன். சோ அது எனக்கு கடைசியில எங்க கொண்டு விட்டது, டிப்ரெஷன். என் வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எந்த ஒரு சாட்டிஸ்பாக்சனும் இல்லாத சிச்சுவேஷன். அண்ட் என் வாழ்க்கையில நான் தவறான முடிவுகள் நிறைய எடுத்திருக்கேன். அண்ட் இதை நான் பண்ணிருக்க கூடாதுல அப்படின்னு நிறைய நான் ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ யா, இந்த மாதிரி கம்பேரிசனால இவ்வளவு பாதிப்புகள் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஏதாவது ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நீ இவ்வளோ ஃபேஸ் பண்ணிருக்கிற, அப்புறம் எப்படி உன்னை கம்பேர் பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கிட்ட அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான். நான் ஜேர்னல் எழுத ஸ்டார்ட் பண்ணேன் January 4, 2021 நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஜேர்னல். உங்களுக்கு ஜேர்னலிங் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான வீடியோ கொடுக்குறேன், கண்டிப்பா அதை நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுப்பேன். நான் ஏன் அவங்க கூட கம்பேர் பண்றேன், என் வாழ்க்கையில எது இல்ல, என்னால அது வாங்க முடியுமா முடியாதா, அப்படி நான் வாங்குறதுனால உண்மையான சந்தோஷமா இருப்பேனா இருக்க மாட்டானா, அந்த ஒரு விஷயம் எனக்கு உண்மையிலேயே வேணுமா இல்ல மற்ற சொசைட்டியோட வேலிடேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை ஆசைப்படுறேன்னா, இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட நான் கேள்வி கேட்டு எனக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் நீங்க உங்ககிட்ட கேட்டாலே நீங்களே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எது வேணும் எது வேணாம்னு தெரிஞ்சுப்பீங்க. நீங்க உங்களை இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்றதை குறைச்சிக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் அடுத்ததான் நான் பண்ணது என்னுடைய ஒர்க் என்ன, அதுல மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய சோலுக்கு எது அமைதி கொடுக்கும் நிம்மதி கொடுக்குமோ அதை நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் படிப்பேன். நான் படிக்கிறப்ப நான் அவ்வளோ ஃப்ரீயா இருப்பேன். அதே மாதிரி எனக்கு சமைக்க ரொம்ப பிடிக்கும். நான் சமைப்பேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் நான் போய் சமைப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிச்ச விஷயங்களும் என்ன எது சந்தோஷப்படுத்துமோ அந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சேன். நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்றோம். ஸோ இன்னொருத்தவங்க போட்டோ பார்த்துட்டு வாவ் எப்படி இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா கம்பேர் பண்ணுவோம், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு எந்த இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கோ அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நான் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். எனக்கு தேவையில்லை, எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறதுனா நான் அவங்கள ஃபாலோ பண்ணும். அது அவங்க மேல தப்பு இல்லை, நான் ஒத்துக்கிறேன். பட் எனக்கு இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. நான் கம்பேர் பண்ணிக்கிறேன், என்ன மீறி நான் அவங்க கூட என்ன கம்பேர் பண்றேன். ஸோ ஓகே, நான் அந்த விஷயத்தை விட்டு வெளியே வர வரையும் அவங்கள அன்ஃபாலோ பண்ணிக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், எனக்கு எது செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் பார்ப்பேன். அண்ட் மெயினா மத்தவங்களை பத்தி புரளி பேசுறாங்கன்னா அந்த குரூப்ல நான் மேக்ஸிமம் இருக்க மாட்டேன். எனக்கு பேசுறாங்கன்னு தெரிஞ்சுட்டா அதை விட்டு எப்பறம் ஃபர்ஸ்ட் வெளியே வருதுன்னு தான் யோசிப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் இன்னொருத்தவங்களை பத்தி நம்ம கிட்ட ஒருத்தவங்க தப்பா பேசுறாங்கன்னா நாம இல்லாதப்போ நம்மளை பத்தியும் இன்னொருத்தவங்க கிட்ட நம்மள தப்பா பேசுவாங்க. அந்த காசிப் பேசுற சரௌண்டிங்ல நம்ம இருந்தாலே நம்ம கண்டிப்பா நம்மள மீறி நம்ம இன்னொருத்தவங்க கூட ஒப்பிட்டுப்போம். சோ வேண்டாம் அப்படின்னு அதை விட்டு விலகி வந்துடும் மேக்ஸிமம். சோ எனக்கு இது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி என் கூட தனியா எனக்கான டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். தனியா இருப்பேன், என் கூட நான் பேசுறதுனா இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். ஜேர்னல் பண்றது, ஜேர்னல் பண்ணுவேன். எனக்கு புக் படிக்கணும், புக் படிப்பேன். பாட்காஸ்ட் கேட்பேன். இன்டர்வியூஸ் மேக்ஸிமம் இந்த ஹீரோயின்ஸ் இன்டர்வியூஸ் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா அது தேவையில்லை, அதனால நான் பார்க்க மாட்டேன். ஸோ இப்படிதான் நான் வந்து கம்பேர் பண்ணிக்கிறத நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நீங்க உங்களை இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இதை உங்க குழந்தைக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க. சம்பந்தமே இல்லாம உங்ககிட்ட இருக்கிற இந்த ஒரு விஷயம் உங்க குழந்தைய அஃபெக்ட் பண்ணணுமா அப்படின்னு உங்ககிட்ட நீங்களே கொஸ்டின் கேட்டுக்கோங்க. இல்ல என் குழந்தைய சம்பந்தமே இல்லாம அஃபெக்ட் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க தான் முயற்சி எடுக்கணும். அண்ட் உங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க.
அண்ட் உங்க வாழ்க்கையில என்ன வேணும், என்ன செஞ்சா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, உங்க வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தவங்க கூட உங்களை நீங்க ஒப்பிடுறத ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஃபார் ஷோர் நீங்க ஸ்டாப் பண்ணிடுவீங்க. என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன். அண்ட் லக்ஷ்மி, இந்த டாபிக் பத்தி பேச சொன்னது நீங்க தான். ரொம்ப தேங்க்ஸ் இந்த டாபிக் பத்தி என்ன எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னதுக்கு. இதுவரை இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்கள சம்மந்தமே இல்லாம இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக்ல உங்களை நான் மீட் பண்ற வரை ஷைன் லைக் எ ஸ்டார். பை.